ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் ரசம் வந்து எப்படி குக்கரில் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பண்ணிடலான்றது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து ஒரு குக்கரில் வந்து தக்காளி, அப்புறம் புளி, அதுக்கப்புறம் ரசப்பொடி, மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து ஒரு குக்கரில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரசப்பொடி வந்து சேர்த்துக்கிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட வந்து ஆகாது. ஜஸ்ட்டு குக்கரில் வச்சாலே ரசம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து குக்கரில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 4 சத்தம் அளவுக்கு நம்ம கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து 4 சத்தம் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ புளியுமே வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு கட்டி எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி போட்டேன். இப்போ அந்த புளியுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அதை மட்டும் நம்ம கரைச்சி எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய்யில் கடுகு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த வெந்த புளியை கரைச்சி அந்த குக்கரில் கொட்டிட்டு இதையும் தாளித்து அதிலே வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு வந்து எந்த ஸ்டெயின் எதுவுமே கிடையாது. குக்கரில் ஜஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 சத்தம் கொடுத்தாலே போதும். இப்போ நமக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஏற்கனவே வந்து இது பொடி பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மிளகு, சீரகம், கொஞ்சமாக தோரம்பருப்பு போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நெய்யில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா யாருமே வந்து இன்ஸ்டன்ட் ரசம்னு கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.